பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு நடக்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அவர் கரம் பிடித்து நம்மகிட்ட அழகா பேசி நடத்துவார். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? பாடு வரும், நிந்தை வரும், உபத்திரம் வரும். நீங்க இருக்கிற இடத்திலே பரிகாசம் பண்ணுவாங்க. வேலை செய்யற இடத்துல நீங்க கிறிஸ்தவனா இருந்து அவர் மேல விசுவாசம் காண்பிக்கிறதுனாலயே இக்னோர் பண்ணுவாங்க, புறக்கணிப்பாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, நிந்திப்பாங்க. ஒருவேளை நீ இருக்கிற கிராமத்துல, இருக்கிற பட்டணத்துல, இருக்கிற மக்கள் மத்தியில, சொந்தக்காரங்க உறவுக்கு மத்தியில ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா, இவன் கிறிஸ்தவன் ஆயிட்டால அதனால தான் இது நடக்குது. நீங்க இயேசுவை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டதுனால உபத்திரவம், நிந்தை, நெருக்கம், பாடுகள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் போது இயேசுவோடு நடக்கிறது சந்தோஷம்தான். இந்த பாடெல்லாம் வருது அப்படின்னா 1 பேதுரு 4:16 நீங்கள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், இயேசுவை பின்பற்றுவதினால் உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்துல நீங்க வெட்கப்பட்டு போகாம சந்தோஷப்பட்டு தேவனை துதிக்கணும் என்பதாய் வசனம் சொல்லுகிறார். நீங்க அதுக்காக வெட்கப்படாதுங்க. கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால பரிகாசம் பண்றாங்க, உங்களை கேவலமா பேசுறாங்க, இக்னோர் பண்ணானா அதுக்காக வெட்கப்படாதங்க, பயப்படாதங்க. இயேசு என் கூட இருக்கிறாருங்க, அவரோட நடக்கிற ஜீவனுள்ள தேவனை நான் அறிந்து கொண்டேன், என்ன வேணாலும் பேசட்டும். அதுக்காக நீங்க துக்கப்பட்டு முடங்கி விடாதபடி சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தணுமா? நான் இதை தான் பின்பற்றுகிறேன். எனக்கு ரொம்ப எத்தனையோ காரியங்கள் பேசுறாங்க. ஒரு காலத்துல எழுதுனாங்க, மாதம் ஒருத்தர் பத்திரிகையில எழுதுறாரு, நம்மளை திட்டி எழுதுறது, குறை சொல்ற எழுதுறது தான் அவருடைய ஊழியம். அது ஒரு ஊழியமா செய்யறாங்க. இன்னைக்கும் யூடியூப்ல உட்கார்ந்து பேசுற, அது ஒரு பெரிய ஊழியமா செய்யறாங்க. நம்மளை திட்டுறது, பேசுறது, ஏசுகிறது, ஆண்டவர் நம்ம கொண்டு செய்கிற கிரியைகள், அற்புதங்கள் எல்லாம் குறை சொல்லி கிண்டல் எடுத்து பேசுவது. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தம் வராது. நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால தான் என்ன பேசுறாங்க. நான் ஒரு கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுனால இயேசுவின் நாமத்தை நிமித்தம் தானே பரிகாசம் பண்றாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ சந்தோஷப்பட்டு களி கூறு. அதுக்காக நான் வெட்கப்படுவது இல்லை. யார் வேணாலும் பேசுங்க, சொல்லுங்க, செய்யுங்க. நான் இயேசுவுக்காக இந்த பாதையில நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை துதிப்பேன். அந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த பரிகாசத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த அவமானங்களுக்காக ஸ்தோத்திரம். அதை துதிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்க. இயேசுக்காக பாடுபடுவது பெரிய பாக்கியங்க. நீங்க துதிக்க என்ன நடக்கும் தெரியுமா? பேசுகிறவன், எழுதுகிறவன் வெட்கப்பட்டு போகும்படி உங்களை கர்த்தர் வைத்து கொண்டே இருப்பார். அப்படி மாதம் எழுதி அவங்க என்னத்தை கண்டாங்க? கர்த்தர் இந்த ஊழியத்தை மேலும் மேலும் உயர்த்தி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மிஷினரிகளை அனுப்பவும், ஆலயங்களை கட்டி கொடுக்கவும், திரள் கூட்ட மக்களை இயேசுக்கு நேராய் நடத்தவும், இயேசு அற்புத அடையாளங்களை செய்து வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்கவும் கிருபையா பயன்படுத்துறாருல. போகிற இடத்துல எல்லாம் மக்கள் தோத்திர சொல்லி, உங்களால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க செய்தி மூலமா தான் நான் தொடப்பட்டேன், எத்தனை சாட்சிகள், எத்தனை அற்புதங்கள் போகிற இடம்லாம் கேள்விப்படுறேன். இதெல்லாம் எப்படி வந்தது? அவங்க நிந்திச்சு பரிகாசம் பண்ண கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினது தான் இந்த ஊழியம். அவங்க எழுதுனவங்க என்ன ஆனாங்க, அப்படி பேசினவங்க என்ன ஆனாங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க பேசுறாங்க, எழுதுறாங்க, சொல்றாங்க, பரிகாசம் பண்றாங்க, யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறாங்க, அவன் பிழைப்புக்கு நடத்துகிறான். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அவன் அதை வச்சு பணம் சம்பாதிப்பதற்கு அடுத்தவங்களை திட்டி பணம் சம்பாதிக்க பேசுகிறான். ஆனா நாம் ஆண்டவருக்காக பாடுகளை சகித்து ஊழியம் செய்து சாட்சியா நிற்கும் ஒரு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். நம்மளை மேலும் மேலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதனால வெட்கப்படாதங்க, பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க, சந்தோஷப்படுங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை இந்த நிந்தைக்காய் ஸ்தோத்திரம், பரிகாசத்திற்காய் ஸ்தோத்திரம், நான் இப்படியெல்லாம் நெருக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிங்க, சந்தோஷப்படுங்க. இயேசுக்காய் பாடுபடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டா சூழ்நிலையெல்லாம் மாறி உங்களை தேவன் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பதை பார்ப்பீங்க. சரியா? ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு நாளும் துக்கப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், உமை கேள்வி கேட்க மாட்டேன். என்ன நிந்தித்தாலும் பரிகசித்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். என்னை பரிகசிக்கிறவர்கள், கேவலமா பேசுறவங்க, பொய் குற்றச்சாட்டு சொல்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதியும்.
நானும் ஆண்டவரே அவளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். அதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.